அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை, அதனை தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அமலாக்கத்துறையானது தற்போது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழ் தமிழகத்தில் சமீபத்தில் கடந்த வாரம் சோதனையில் ஈடுபட்டார்கள். சுமார் 25 இடங்களில் சோதனை நடத்தியிருந்தார்கள். அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் அலுவலகத்திலும் இந்த சோதனையை நடத்தி இருந்தார்கள். சோ அந்த சோதனையானது அமலாக்கத்துறை ஒரு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழ் ஒரு வழக்கை பதிவு செய்துதான் சோதனையை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அமலாக்கத்துறை நேரடியாக எந்த ஒரு வழக்கையும் பதிவு செய்ய முடியாது. காவல்துறையோ அல்லது மற்ற போலீஸ் அமைப்புகள் ஏதேனும் ஒரு வழக்கை பதிவு செய்தால் அந்த வழக்கு பிரெடிகேட் அஃபென்ஸின் கீழ், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழ் ஒரு சில ஸ்கெடியூல்டு அஃபென்சஸ் எல்லாம் இருக்கும். 120B பழைய ஐபிசியில் 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி, சீட்டிங், ஃபோர்ஜரி, இந்த மாதிரி பல்வேறு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில குற்றங்கள் இருந்தால் அதனை முகாந்திரம் எடுத்துக்கொண்டு அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்யலாம். சோ தற்போது அமலாக்கத்துறை பதிவு செய்திருக்கும் இந்த வழக்கானது தமிழ்நாடு டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை முகாந்திரம் எடுத்துக்கொண்டுதான் அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அமலாக்கத்துறை சோதனையும் சரி, அதே போல் அதனை தொடர்ந்து அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலும் சரி பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். 3 விதமாக இந்த முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்ல தவறியது, அந்த அறிக்கையில் அவர்கள் சொல்ல தவறியது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டத்தில் இந்த முறைகேடு நடந்தது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்ட். இந்த அறிக்கையில் அந்த தகவல் இல்லை என்பதுதான் ஒரு தற்போது கேள்வியாக இருக்கிறது. அதுல இப்ப 3 விதமான குற்றச்சாட்டுகள்னு சொல்றீங்க இல்லையா, அது அந்த 3 விதமான விஷயங்களாக எதை குறிப்பிடுறாங்க அமலாக்கத்துறை? ஒன்று, டாஸ்மாகின் கீழ் விடப்பட்டிருக்கும் டிரான்ஸ்போர்ட் டெண்டர், அதாவது மது பாட்டில்களை வேர் ஹவுஸில் இருந்து அந்தந்த மதுபான கடைகளுக்கு எடுத்து செல்லும், டாஸ்மாக் கடைகளை எடுத்து செல்லும் அந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல விதிமீறல்கள் நடைபெற்றிருக்கிறது. எப்படி விதிமீறல்கள் நடைபெற்றிருக்குன்னா, இந்த டெண்டரை எந்தெந்த கம்பெனி கொடுத்தாங்களோ அந்த கம்பெனியோட கேஒய்சியும், நோ யுவர் கஸ்டமர்ங்கிற கேஒய்சி டாக்குமெண்ட்டுக்கும் அந்த கம்பெனி டாஸ்மாக் நிர்வாகத்திடம் கொடுத்திருக்கும் டிடிக்கும் வேறுபாடு இருக்கிறது. டிடி ஒருத்தரோட பேர்ல இருக்கு, கேஒய்சி டாக்குமெண்ட் ஒருத்தரோட பேர்ல இருக்கு. எனவே இதுல இர்ரெகுலாரிட்டி இருக்கு. அதுதான் முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, பார் லைசன்ஸ். டாஸ்மாக்னு ஒரு சில தனியார் பார் எல்லாம் இருக்கும். அந்த பார் லைசன்ஸ் கொடுக்கறதுல, அந்த பார் டெண்டர்ல லைசன்ஸ் கொடுக்கும்போது அதுவே முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது. எந்த மாதிரி முறைகேடுகள்? இந்த பார் லைசன்ஸ் கொடுக்க எந்தெந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்களோ அந்த நிறுவனங்கள், ஒரு சில நிறுவனங்களுக்கு பேன் நம்பர் கிடையாது, ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது. இந்த மாதிரி ஜிஎஸ்டியோ பேன் நம்பரோ இல்லாத நிறுவனங்களுக்கு பார் லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது இரண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவது குற்றச்சாட்டுக்கு தான் இந்த 1000 கோடி ரூபாங்கிற ஒரு தொகையும் மூன்றாவது குற்றச்சாட்டில் தான் அமலாக்கத்துறை கொண்டு வருகிறார்கள்.